அனைவருக்கும் வணக்கம். CCNA routing and switching in Tamil part 21 NAT நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் ரவுட்டரில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆப்ஷன் தான் இந்த NAT அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும், சர்வேலன்ஸ் கேமரா இருக்கும், வாய்ப் டிவைசஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும், தென் வந்து நிறைய நெட்வொர்க் எனேபிள்டு பிரிண்டர்ஸ் இருக்கும், ஸ்கேனர்ஸ் இருக்கும். அப்போ இவ்வளோ ப்ரைவேட் ஐபி இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு பப்ளிக் ஐபி நான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து NAT அப்படிங்கிறது. அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து ஒரே ஒரு பப்ளிக் ஐபி மூலமாக தான் எனக்கு இன்டர்நெட்டு எல்லா டிவைசஸ்க்கும் ஷேர் ஆகுதுன்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து நம்ம NAT அப்படிங்கிறோம். இந்த NATங்கிறது குட் வே டு ப்ரொடெக்ட் யுவர் நெட்வொர்க். அதாவது இது எப்படி வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்னென்னா, நம்மள்கிட்ட வந்து 192.168.1.1 அப்படிங்கிற ப்ரைவேட் ஐபி எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ரவுட்டருக்கு அனுப்பும். ரவுட்டர் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அந்த ஐஎஸ்பிக்கு அனுப்பிட்டு அந்த ஐஎஸ்பி இந்த சிஸ்டமை செக் பண்ணிவிட்டு அந்த ஐபியை செக் பண்ணிட்டு திருப்பி அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை ரவுட்டர் மூலமாக நமக்கு கொடுக்கும். இது நார்மல் ப்ராசஸ். இப்போது இந்த NAT எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய ரவுட்ரு அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனில் 100க்கு மேற்பட்ட ப்ரைவேட் ஐபி எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குன்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு யூனிக் ப்ரைவேட் ஐபி இருக்கும். அது வந்து கிளாஸ் ஏயாக இருக்கலாம், 10.10.0.0.1 அப்படிங்கிற கிளாஸ் ஏ நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லை கிளாஸ் பி 172.16 இருக்கலாம், இல்லை கிளாஸ் தி 192.168 இருக்கலாம். அப்போ வேறு வேறு விதமான ப்ரைவேட் ஐபி எனேபிள் பண்ணக்கூடிய டிவைசஸ் மூலமாக ரெக்வஸ்ட் வந்து இந்த NAT ரவுட்டருக்கு வருதுன்னா, இந்த NAT ரவுட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ்பியிலேருந்து ஒரு குளோபல் ஐபியை தன் வசம் எடுத்துக்கும். அந்த குளோபல் ஐபியை வந்து தன்னிட்ட வச்சுக்கிட்டு இந்த ப்ரைவேட் ஐபி எல்லாம் இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டிவைசஸும் தனக்குன்னு ஒரு யூனிக் ஐபியை வந்து இந்த NAT ரவுட்டருக்கு அனுப்பும். இந்த NAT ரவுட்டர் வந்து அவ்வளோ ப்ரைவேட் ஐபியையும் ரீரைட் பண்ணி அந்த ப்ரைவேட் ஐபியாட்டே அந்த ஐஎஸ்பிக்கு அனுப்பாமல் அந்த அவ்வளோ ப்ரைவேட் ஐபியையும் ரீரைட் பண்ணி குளோபல் ஐபியாக மாற்றி அந்த குளோபல் ஐபியை வந்து ஐஎஸ்பிக்கு அனுப்பும். அப்போ அந்த ஐஎஸ்பி இமீடியட்டாக வந்து இந்த NAT ரவுட்டருக்கு தன்னோட ரெக்வஸ்ட் அனுப்புது. இந்த NAT ரவுட்டர் வந்து இந்த ப்ரைவேட் ஐபிக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து ஷேர் பண்ணுது. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NAT ரவுட்டர் வந்து உங்களுடைய ப்ரைவேட் ஐபி அதாவது ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஐபியை வந்து ஹைட் பண்ணி நெட்வொர்க்கை வந்து பாதுகாக்குது. நம்மளுடைய ஐபி வந்து லீக் அவுட் ஆகாமல் நம்மளோட ஐபி வந்து என்ன அதாவது ஐபி வந்து பாதுகாக்கப்படுது. உங்களுடைய ப்ரைவேட் ஐபி வந்து வெளியே வராமல் அதை ஹைட் பண்ணி இந்த NAT ரவுட்டர் வந்து தன்னுடைய குளோபல் ஐபியை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுது. அப்போது ஒரே குளோபல் ஐபியிலேருந்து மல்டிபிள் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரைவேட் ஐபி வந்து பாதுகாக்கப்படுது. இந்த ஒரு மிக மிக முக்கியமான அட்வான்டேஜ் வந்து இந்த NAT எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய ரவுட்டருக்கு இருக்குது. இந்த நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு குளோபல் ஐபி வச்சு மல்டிபிள் ப்ரைவேட் ஐபி கனெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஐபி வந்து ஹைட் பண்ணப்படுது, பாதுகாக்கப்படுது. இதுதான் வந்து மிக மிக முக்கியமான காரணம். இப்போ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் NAT, டைனமிக் NAT அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் NAT அப்படின்னா என்னென்னா, 1-to-1 மேப்பிங். அது 1-to-1 மேப்பிங்னா ஒரே ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து NAT ரவுட்டர் மூலமாட்டு அனுப்புதுன்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து ஸ்டாட்டிக் NAT அப்படிங்கிறோம். அதாவது ஒரே ஒரு சிஸ்டம் வந்து இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வந்து NAT ரவுட்டர் மூலமாக அனுப்புதுன்னா அதுதான் வந்து ஸ்டாட்டிக் NAT அப்படிங்கிறோம். டைனமிக் NATனா நிறைய சிஸ்டம்ஸ் வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து NAT ரவுட்டர் மூலமாக அனுப்புது அப்படின்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து நம்ம வந்து டைனமிக் NAT அப்படிங்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு யூசர் வந்து NAT ரவுட்டர் மூலமாட்டு இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் அனுப்புகிறாரு. அதனால் இது வந்து ஸ்டாட்டிக் NAT. இந்த டைனமிக் NAT யூசர் 1, 2, 3 அதாவது மல்டிபிள் யூசர்ஸ் வந்து தன்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து NAT ரவுட்டருக்கு அனுப்புது. எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுங்கிற ரெக்வஸ்ட் வந்து NAT ரவுட்டருக்கு அனுப்புது. இந்த NAT ரவுட்டர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து தன் மூலமாட்டு எல்லா ப்ரைவேட் ஐபி டிவைசஸுக்கும் அனுப்புது. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் NAT அண்ட் டைனமிக் NAT. இப்போ இந்த NATங்கிறது மிக மிக முக்கியமான கான்செப்ட்டு, ரவுட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷனு. இப்போது இந்த NAT மூலமாட்டு நமக்கு வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து ஒரே ஒரு குளோபல் ஐபி மூலமாட்டு நம்ம மல்டிபிள் ப்ரைவேட் ஐபி டிவைசஸை கனெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்முடைய ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து பாதுகாக்கப்படும், ஹைட் பண்ணப்படும். அந்த ஒரு பெனிஃபிட் அட்வான்டேஜ் வந்து இந்த NAT எனேபிள்டு ரவுட்டருக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.